Okay, good morning and welcome back. So as we discussed earlier, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது unit number 4ல we are seeing energy storing devices which is nothing but a spring பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய previous class வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have discussed about various types of helical spring. So how to design a helical spring அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். நம்ம எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹவு அ ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் கேன் பி டிசைன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் சால்வ் அ ப்ராப்ளம் ஆன் அ ரயில்வே வேகன். ஸோ அந்தமாரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ டுடே ஐம் கோயிங் டு today we are going to start our final topic in our design of spring, which is nothing but a leaf spring. ஸோ இந்த லீஃப் ஸ்ப்ரிங் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டெஃபினட்டாக யூ மே see it. ஸோ இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா it is available in many of the four wheelers. For example, if you take a bus, if you take a lorry, and if you take a Tata Ace, in such kind of a vehicle, this particular leaf springs are used for suspension purpose. ஓகே, நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இது தமிழில் வந்து பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இட் சீம்ஸ் டு பி அ லைக் அ ரெக்டாங்குலர் பிளேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை என்னென்னு பார்க்கலாம். லீஃப் ஸ்ப்ரிங் ஆல்சோ நோன் அஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஃப்ளாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஃப்ளாட் ஸ்ப்ரிங் ஆர் மேட் அப் ஆஃப் அ ஃப்ளாட் பிளேட். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் வில் பி யுவர் ஐ கேன் சே இட் இஸ் அ டாப் வியூ. ஸோ திஸ் வில் பி ஸோ மேஜர் ஆஃப் த பர்டிகுலர் ஃப்ளாட் பிளேட் கிராஸ் செக்ஷன் அட் த எண்ட் would be like this. Okay, should be like this. Okay, the advantage of the leaf spring over helical spring is that the ends of the spring may be guided along a definite path. For example, நம்ம ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கை என்ன பண்ண முடியும் அப்படின்னா எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து we are having more vibration அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா we can have that particular spring. பட் இந்த லீஃப் ஸ்ப்ரிங்கை நான் அடிஷ்னலாக எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I can use it as a structural member. அதாவது ஒரு சப்போர்ட்டுக்காக, ஒரு வெயிட்டை தாங்கக்கூடியதுக்காக, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா I can use this leaf spring. So that is the one of the biggest advantage over helical spring அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால லீஃப் ஸ்ப்ரிங் கேன் கேரி அ லேட்டரல் லோட்ஸ், பிரேக் டார்க், டிரைவிங் டார்க் எக்ஸட்ரா இந்த அடிஷனல் டு ஷாக். அது ஷாக்கு மட்டும் இல்லாமல் ஸோ அது போக வந்து லேட்டரல் லோடை நம்ம தாங்க முடியும், பிரேக்கிங் டார்க்கை தாங்க முடியும், டிரைவிங் டார்க்கை வந்து தாங்க முடியும். எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் ஒரு வெஹிக்கிள் வந்து வேகமாக போய்கிட்டு இருக்கு, ஆல் ஆஃப் அ சடன் இஃப் எனிபடி இஸ் அப்ளைங் பிரேக் என்ன ஆகும்னா மூவிங் பார்ட்டிகல் சடனாக வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னா த என்டையர் வெயிட் வில் பி ஆக்டிங் ஆன் தி ஆக்சில் ஆஃப் த வெஹிக்கிள். அப்போ அந்த ஆக்சிலில் டேரெக்டாக போய் அந்த வெயிட் இதாகக்கூடாங்கிறக்காண்டி தான் என்ன பண்ணுறோம் we are having this particular leaf spring அப்படிங்கிறத வச்சுருக்கோம். Okay, so now let us move on to the design of leaf spring. Okay, so I hope you have received the same in your group also by yesterday, which is nothing but in our PhD data book page number 7.10, the formulas which are being used for leaf spring are available. Okay, so just for your identification and for my problem solving purpose I have been used here. Okay, so now let us come for a design of a leaf spring. Okay, before I come over here, just I want to make a diagram over here itself. For example, if at all a leaf spring, it has a master leaf first. It is called as a master leaf. Okay, so let us consider this as a master leaf. Okay, then it is followed by n number of plates. Okay, so here you have a pin with which it is been supported to the your vehicle's chassis, and here you have a place where it is been fixed with the help of a fasteners. So here again I have a washer and it will be fastened with the help of a bolt and a nut. Okay, so this is how a construction of a leaf spring. So you can see in your data book also. So here what I want to tell you is the design procedure, what is happening. Okay, let me go back to a diagram which has been drawn already. You can see here here this is the load which is acting on your from your vehicle. You can see here I have a P and here I have a P.
for which I have a opposite reaction. So this இதை நம்ம எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். whenever a force is applied at a particular point, அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே ஏன் ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் பின் ஹிஞ்ச்ட் ஆர் பின்ட் to the two places since the entire load will be distributed in this particular two places அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ராப்ளத்தில் whenever they call it a load is acting அப்படின்னா அதை எப்பவுமே என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா let us take it as a 2p. அது ஏன் எப்பயுமே நம்ம 2pன்னு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஐ எம் ஹேவிங் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் அப்படிங்கிறனால. அப்போ p கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு எண்டில் மட்டும் நான் லோடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ கேன் சிம்ப்ளி டிவைடட் இட் பை 2 ஸோ தட் ஐ கேன் ஹேவ் த வாட் இஸ் த லோட் ஆக்டிங் ஓவர் தர். Okay, now let us come back to this particular diagram. So இங்கே பார்த்தீங்க அப்படின்னா here you can see that I have written as 2L1. இது ஏன் 2L1 எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this has been considered as a cantilever beam. For example பார்த்தீங்க அப்படின்னா இது சென்டர் பார்ட்பா. இந்த சென்டர் பார்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஏரியா நான் இங்கே ஹேச்சிங் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஹேச்சிங் பண்ணியிருக்க ஏரியா வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா we are calling it as an ineffective length அப்படின்னு சொல்கிறோம். என்ன ரீசன்னால இது ineffective length அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா because it is been fastened to the, it is grouped. For example இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 I am having 9 flat plates which is combined together with the help of this particular hinged place. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு போல்டன் நட்டு ஒரு ஃப்ரேம் வச்சு என்ன பண்ணியிருக்கேன், இதை அரெஸ்ட் பண்ணிட்டனால இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ இந்த ஏரியாவை நான் என்னவா வச்சுக்கிறேன்னா ஐ எம் கன்சிடரிங் இட் அஸ் அ ஃபிக்ஸ்டு பிளேஸ். இந்த ஃபிக்ஸ்டு பிளேஸ்லேருந்து எனக்கு ஒரு லென்த் இருக்குதா, அதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் L1. ஸோ அதேமாரி இங்கிட்ட ஒரு L1 இருக்கனால இட் இஸ் கால்ட் அஸ் அ 2L1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் நம்பர், அதாவது இந்த லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பிளேட் நம்பர் 7 and 8 and 9 these 3 will be of same length. என்ன பர்பஸ்க்கானு பார்த்தீங்கன்னா இது ஐன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீவியஸ் டயக்ராம்னு சொன்னேன்ல, இந்த இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா they called as I. என்ன பர்பஸ்க்கானு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சேசிஸில் போய் என்ன பண்ணுவோம், will be holding it. ஓகே, that is called as I அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த 3 பிளேட்டையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சார் எதுக்கு சார் அது எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் 3 இட் மே நாட் பி 3, அது எப்பயுமே 3 தான் இருக்கணும் இல்லை. ஐ எம் டெல்லிங் அஸ் an எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு மாஸ்டர் லீஃப் இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, மாஸ்டர் லீஃப்னு சொல்கிறாங்க. அந்த மாஸ்டர் லீஃபோட இருக்கக்கூடிய எத்தனையோ பிளேட் வந்து சேம் லென்த்துக்கு இருந்துச்சுன்னா that type of leaves are called as extra full length leaves. அது என்ன நோட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா NE. ஓகே, நம்பர் ஆஃப் ஃபுல் லென்த் லீவ்ஸுக்கு வந்து NE அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே எத்தனை லீவ்ஸ் இருந்தாலும் சரி அது என்னன்னு சொல்கிறாங்க, they are calling it as a graduated leaves அப்படின்னு சொல்கிறாங்க, which is nothing but NG. ஓகே, ஸோ இதை நம்ம 2Lன்னு எடுத்தோமா, நம்ம இதை 2L1 எடுத்தோமா நம்ம, அப்போ இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்மால் எல். இந்த ஸ்மால் எல்ல தான் என்னன்னு சொல்கிறாங்க, they are calling it as an ineffective length அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, ineffective length அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா will be calculating what is the length of each leaf அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஸோ வாட் இஸ் த length of each leaf. இதுக்கு இடையில நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need to find out what is the effective length. இந்த effective length அப்படிங்கிறதுக்கு 1 by 1 பார்ப்போம். ஓகே, இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ லீஃப் ஸ்ப்ரிங்கு. மேலே இருக்கிறத மாஸ்டர் லீஃபு, மாஸ்டர் லீஃபில் பெண்டாக இருக்க இடத்த ஐ பெண்டுன்னு சொல்லுவோம். மாஸ்டர் லீஃப் லென்த்துக்கு எத்தனை லீஃப் இருக்கோ அத்தனை இருக்கக்கூடிய அந்த லீஃபை நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப்னு சொல்லணும். அதை தவிர்த்து இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம கிராஜுவேட்டட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த நொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம ஃபார்முலா எடுக்க போகிறது டேட்டா புக்லேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பிளேட் சார் ஒரு ஃப்ளாட் பிளேட். அதாவது இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல ஒரு ஃப்ளாட் பிளேட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து திஸ் ஐசோமெட்ரிக் வியூ. இதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா தே மே கால்ட் அஸ் அ வித் ஆர் பிரெத்னு சொல்கிறாங்க. இது என்னென்னு சொல்கிறாங்க, தேர் காலிங் இட் அஸ் அ திக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் கோ ஃபார் வாட் ஆர் த ஃபார்முலாஸ் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் கேஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி நீட் வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் there are 2 different types of leaves available. ஒன் இஸ் எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீவ்ஸ், இன்னொன்று வந்து கிராஜுவேட்டட் லீவ்ஸ். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பட்டையை தான் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஓகே, ஸோ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா n is equal to NE plus NG அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை நான் என்ன சொன்னேன், 2L1ங்கிறது the length between to the load applied. ஸ்மால் எல்லுங்கிறது என்னன்னு சொன்னேன், ineffective length. அப்போ எஃபெக்டிவ் லென்த் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும்.
அப்போ எஃபெக்டிவ் லென்த்துங்கிறது என்னன்னா இந்த டோட்டல் லென்த் இருக்கா 2L1 மைனஸ் இந்த ஸ்மால் எல். இந்த ஸ்மால் எல்லுங்கிறது என்னது எனக்கு இன்எஃபெக்டிவ் லென்த். அப்போ டோட்டல் லென்த்லேருந்து இன்எஃபெக்டிவ் லென்த்தை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே எனக்கு என்ன கிடச்சிரும், எஃபெக்டிவ் லென்த் கிடச்சிரும். சரிங்களா? ஓகே. ஸோ தெர் ஆர் 2 cases in designing design of leaf. கேஸ் நம்பர் 1 இப்போ நம்ம பார்க்குறோம். கேஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஆல் த லீவ்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்ட்ரெஸ்டு. இதுக்கு என்னப்பா மீனிங்? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are assuming that the stresses at the all leaves are equal அப்படின்னு நம்ம அசியூம் பண்ண போகிறோம். இது எதுக்கு சார் இப்படி அசியூம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் we are going to consider this is a cantilever beam. ஸோ கேன்டிலிவர் பீமை நான் அசியூம் பண்ணுறதுனால லோடு எனக்கு எவ்வளோ அப்ளை ஆயிருக்கோ அந்த லோடு எல்லாமே ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறனால த ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இது சின்ஸ் இது வந்து ஒரு கேன்டிலிவர் பீமாக இருக்கனால இங்கே என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே. நம்மளுக்கு we know the formula for bending stress is equal to sigma is equal to m by z. ஸோ மொமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? லோட் இன்டு டிஸ்டன்ஸ். எனக்கு லோடோட வேல்யூ p, டிஸ்டன்ஸ் வந்து l. ஓகே. டிவைட் பை z. z வந்து நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா z can be written as I by y. z நம்ம என்ன எழுதுவோம்ப்பா? I by y. இங்கே என்ன கிராஸ் செக்ஷன் இருக்குது? ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ த I ஃபார்முலா, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா ஃபார் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் வந்து bt³/12. இது நம்ம ஏற்கனவே வந்து டேட்டா புக்கில் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ டேட்டா புக்கில் I is equal to bt³/12 இருக்குது. ஒய்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் டிஸ்டன்ஸ், இது திக்னஸ் t இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒய் அது எங்கே இருக்கும் அப்படின்னா அதோட சென்டரில் இருக்கும். அப்போ t/2. இதை நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ bt³ டிவைடட் பை 12, ஓகே, டிவைடட் பை t/2, டிவைடட் பை t/2. அப்போ இந்த டீக்கும் இந்த இதில் வந்து ஸ்கொயராக மாற்றிக்கலாம். இந்த 2 இங்கே அடித்தேன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் 6. அப்போ என்ன ஆயிரும்? bt² டிவைட் பை 6 வந்துருச்சா சார்? இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் ஹியர். ஓகே. இந்த n எதுக்கு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் லீவ்ஸ். ஏன்னா இங்கே ஒரு லீஃப்க்கு மட்டும் நான் என்ன பண்ணல, லோட் அப்ளை ஆகலை. ஸோ இங்கே எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் 9 லீவ்ஸ் இருக்குது அப்படின்னா 9 லீவ்ஸுக்கு தான் அந்த ஸ்ட்ரெஸ் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா n is equal to n வந்து நாங்கள் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ சிக்மா பி கண்டுபிடிக்கிறோம். சிக்மா பிக்கு ஃபார்முலா வந்து 6 டைம்ஸ் ஆஃப் இந்த 6 என்ன பண்ணிடலாம், நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ 6 டைம்ஸ் ஆஃப் PL டிவைட் பை NBT². ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.104. ஐ ஹோப் யூ கேன் see here. So can you see here the formula which is what you have been derived. அது derived சொல்ல முடியாது, ஒரு கேண்டிலிவர் லீமில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அவ்வளோதான். which is nothing but 6PL divided by NBT². ஸோ இதே ஃபார்முலா தான் அங்கே இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன். ஸோ யூ நோ தட் ஆப்வியஸ்லி டிஃப்ளெக்ஷன் கேண்டிலிவர் பீமுக்கு உனக்கு கண்டிப்பாக டிஃப்ளெக்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன் நான். WL³/3EI அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படிச்சிருப்பீங்க. கேண்டிலிவர் பீமுக்கு பாயிண்ட் லோட் அட் த எண்டுக்கு ஃபார்முலா வந்து WL³ டிவைடட் பை 3EI. இதான் வந்து ஃபார்முலா ஃபார் டிஃப்ளெக்ஷன் இன் கேஸ் ஆஃப் அ கேண்டிலிவர் பீம். இங்கே நம்ம டபிள்யூக்கு பதில் தான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், P சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இன்னொன்று வந்து n நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்காண்டி n மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, சின்ஸ் இட் இஸ் நாட் ஒன்லி லீஃப், ஐ எம் ஹேவிங் n நம்பர் ஆஃப் லீவ்ஸ். ஓகே. எனக்கு ஐயோட வேல்யூ தெரியும், which is nothing but bt³/12. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ என்ன வந்துடணும், ஒய்யோட வேல்யூ வந்து y is equal to 4PL³ divided by NBT³E. நல்லா நான் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஒன்லி ஃபார் யூனிஃபார்ம் வித். இது வந்து யூனிஃபார்ம் வித்துக்கு மட்டும்தான். சின்ஸ் இன் அவர் டிசைன் கிரிட்டேரியா ஃபார் லீவ்ஸ் ஆல்வேஸ் த வித் ஆஃப் த பர்டிகுலர் லீஃப் வில் நாட் பி யூனிஃபார்ம். சின்ஸ் it is written as y is equal to 6PL³ divided by NBT³/E. Okay, I repeat again. So this is to be considered for a non-uniform width. இந்த ஃபார்முலாவும் எங்கே இருக்குது அப்படின்னா from data book page number 7.104. I hope you can see the formula here. So this is the formula over here. You can see here 6PL³ divided by ENBT³. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ வந்து உனக்கு கொடுக்கல அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னா யூ ட்ரை டு அசியூம் இட் அஸ் 210 ஆர் 200 into 10⁻³ Nm². அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. இது வந்து கேஸ் 1க்கு. ஸோ கேஸ் 1க்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா, டிஃப்ளெக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Now let us go to the case number 2. If full length of the leaves are highly stressed,
than graduated leaves. Graduated leaves அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மாஸ்டர் லீஃபுக்கு கீழே, அதாவது மாஸ்டர் லீஃபுக்கு கீழே சேம் லென்த்துக்கும் கீழே, மாஸ்டர் லீஃபுக்கும் கீழே சேம் லென்த்துக்கும் கீழே இருக்கக்கூடிய லீவ்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், we are calling it as a graduate leaves. அப்போ அந்த இடத்துல if full length leaves are highly stressed then, அதாவது மேலே இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் படி மேலே இருக்கக்கூடிய லீஃப் நம்பர் 7, 8, 9 இந்த மூணு மட்டும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டு பி கன்சிடர் as கேஸ் நம்பர் 2. ஸோ கேஸ் நம்பர் 2 இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா again we can go for page number 7.104 for full length leaves. இங்கே ரெண்டாக பிரிச்சிடுறாங்க, கிராஜுவேட் லீவ்ஸ்க்கு ஃபுல் லென்த் லீவ்ஸ்க்கு ரெண்டுக்குமே இண்டிவிஜுவலாக என்ன கால்குலேட் பண்ணுறாங்கன்னா they are calculating the bending stress. இது எப்போ மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளத்தில் எஸ்பெஷலி எனக்கு தெரியணும், if full length leaves are highly stressed than the graduated leaves அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும் I have to use this particular formula. So if you want, you can go and look back to your particular data book. You can see the springs with extra full length leaf. Full length leaves இருக்குன்னு சொல்லி கொடுத்தாலே நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னா I have to use bending stress these two formulas, and for y I have to use this particular formula. சரிங்களா? So this is what given over here. So அதோடைய bending stress அதோட yவும் கொடுத்துருக்காங்க. Okay, few things are not available in your data book. So I had to represent here. So few things are not available in your data book, but that is very important for our solving our problem. So it is our necessity to remember these formulas. So ஒன்று வந்து என்னன்னா length of the leaf. சார் என்ன சார் நம்ம தான் ஏற்கனவே யூனிஃபார்ம் எஃபெக்டிவ் லென்த்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல சார், அப்போ எதுக்கு சார் திரும்ப இன்னொன்று length of the leaf அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னா length of each leaf. என்ன சொல்கிறேன், லென்த் ஆஃப் ஈச் லீஃப். நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த எஃபெக்டிவ் லென்த் அப்படிங்கிறது என்னன்னா என்னுடைய லோடு அப்ளை பண்ணியிருக்குது என்னுடைய ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, அவ்வளோதான். ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு எவ்வளோ தூரம் இருக்குது, ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தூரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எஃபெக்டிவ் லென்த்து. இங்கே கொடுத்துருக்க லென்த் ஆஃப் த லீஃப் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு லீஃபும், அதாவது ஒவ்வொரு பட்டையும் என்ன லென்த் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா 2l divided by n-1 nth லீஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 6வது லீஃபோட லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே என்னென்ன நான் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்லை நான் 5வது லீஃபோட லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2l divided by n-1 into 5 plus l. இந்த எல்லுங்கிறது என்ன அப்படின்னா இன்எஃபெக்டிவ் லென்த். இன்எஃபெக்டிவ் லென்த்துங்கிறது எது, இதுதான் இன்எஃபெக்டிவ் லென்த்து. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், we can find out the length of the leaf. ஸோ அடுத்து என்னன்னா length of the master leaf. ஸோ டெஃபினட்டாக உனக்கு என்ன ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் see here இந்த இதுக்கு பேர் தான் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், நான் மாஸ்டர் லீஃப்னு சொல்லியிருக்கேன். இந்த மாஸ்டர் லீஃபோட எண்டு நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்வேர் லைக் திஸ். ஓகே, அடுத்த லீஃப் இது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இதை நான் இது ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரிமூவ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா லென்த் ஆஃப் த லீஃப் வுட் பி திஸ் மச். கரெக்டுங்களா? அப்போ எனக்கு லென்த்து தெரியாது. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் அஸ் அசியூம், அதாவது இதான் சென்டர்னு வச்சுக்கிடுவோம். எங்களுக்குள்ள வந்து ஒரு சர்க்குலர் இருக்குது, அதாவது ஒரு பின் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், இதான் சென்டர்னு வச்சுக்கிடுவோம். இதோடைய டயமீட்டர் எனக்கு கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஐ கேன் ஐடென்டிஃபை. ஓகே, இதுக்கு திக்னஸ் என்ன இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம, டி. என்னதுப்பா, டி. இது ஒரு டி அண்ட் ஹியர் ஐ எம் ஹேவிங் எ டி. ஓகே, இது தான் நான் இங்கேயே வரைஞ்சிருப்பேன். ஸோ யூ கேன் see here இது டி, இங்கிட்டு டி, இங்கிட்டு டி. இதுதான் ஐஎன்ல வந்து நான் என்ன பண்ணுறேன், கால்குலேட் பண்ணுறேன். அப்படி கால்குலேட் பண்ணேன்னா மாஸ்டர் லீஃபோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ். அப்படி தானே, இது என்னதுப்பா, சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டோட்டல் லென்த்துங்கிறது 2l1 ப்ளஸ் பை இன்டூ டி ப்ளஸ் டி. டிங்கிறது என்னென்னா டயமீட்டர், இதோடைய டயமீட்டர். டிங்கிறது என்னென்னா திக்னஸ் இன்டூ 2. ஏன்னா ரெண்டு பக்கம் இருக்குது, ஏன்னா எனக்கு என்ன இருக்குது, ரெண்டு பக்கமும் இந்த லென்த் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், ஐ எம் ஐடென்டிஃபைங் திஸ் பர்டிகுலர் 2 times. ஸோ இந்த ஃபார்முலாவும் உன்னுடைய டேட்டா புக்கில் இல்லை. இட் இஸ் நெசசரி தட் வி ஹாவ் டு ஹேவ் இட் ஆஃப். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் அ ரேடியஸ் ஆஃப் த லீவ்ஸ் இனிஷியலி பெண்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் வரையும் போதே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா த லீவ்ஸ் would be bend like this. ஓகே, இது எப்படி இருக்குது, இது இப்படி பெண்டாகி தான் இருக்குது. இப்படி பெண்டாகி இருக்குது அப்படின்னா லெட் அஸ் அஸ்யூம் தட் this would be approximately a center. ஸோ அப்போ இதான் சென்டர் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ மே ஹாவ் அ பர்டிகுலர் ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது ஃபார்முலா, ஒய் இன்டூ 2r மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு L1 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். திஸ் இஸ் நதிங் பட் டிஃப்ளெக்ஷன், இதுவும் டிஃப்ளெக்ஷனு, இது லென்த்து. இந்த மூணுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can find out the r here. Okay.